விஜய் பாஷையில திமுக ஒரு தீய சக்தி. அப்படி பார்த்தா அந்த திமுக குடும்பக்காரர் பாஸ்கரன் எடுக்கிறது தான் பராசக்தி. மூகா முத்து சி கே ரங்கநாதன் காம்பினேஷன் ஃபேமிலியில பொண்ணு எடுத்த உடனே ஃபேமஸ் ஆயிட்டாரு ஆகாஷ் பாஸ்கரன். அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்களை வச்சு இவருடைய டான் ப்ரொடக்ஷன்ஸ் படம் எடுத்ததுல வேற என்னதான் இவருடைய பேக்ரவுண்ட்னு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாரு. எதிரும் புதிருமா இருக்க சிம்புவும் தனுஷும் போன வருஷம் இவருடைய கல்யாணத்துல ஒன்னா வந்து டான்ஸ் ஆடினப்ப இவர்கிட்ட இன்னும் கூட ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு எல்லாரையும் பேச வச்சாரு. இப்ப பராசக்தி படம் மூலியமா திரும்பவும் ஃப்ரண்ட் லைன் நியூஸுக்கு வந்துட்டாரு ஆகாஷ் பாஸ்கரன். டாஸ்மாக் கேஸ்ல என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இவரை ரெய்டு பண்ணப்ப அந்த என்போர்ஸ்மெண்ட் ஆபீசரையே கோர்ட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்க வச்ச மனுஷனாச்சே, பின்ன சும்மாவா? பெண் ஆடியன்ஸ் மட்டுமே மனசுல வச்சு ஃபீல் குட்டா சிக் ஃபிளிக் படம் எடுக்கிற சாஃப்டான குடும்ப கதை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் பெண் டைரக்டர்கள் லாய்க்குன்னு யார் சொன்னது அப்படின்னு அடிச்சு பேசி படம் எடுக்கிற சுதா கொங்கரா வேற டைரக்டர் ஆச்சா. ஜனநாயகன் படமும் பராசக்தி படமும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல ரிலீஸ் சொன்ன உடனே விஜய் ரசிகர்களுக்கும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் இப்ப பரபரன்னு பத்திக்கிச்சு. வெடிய முதல்ல ஈரோட்ல தான் கொளுத்தி வச்சாரு விஜய். வள்ளுவர் கோட்டை எதுக்கு வச்சிருக்கீங்க? கண்காட்சி நடக்கிறதுக்கான கேட்டு வச்சாரு. பராசக்தி படத்தோட கண்காட்சியை தான் வள்ளுவர் கோட்டத்துல வச்சிருக்காங்க. உள்குத்து புரியாம எங்க எஸ்கேவுக்கு எதிராக தான் விஜய் பேசிட்டாருன்னு எகிரி குதிச்சு வந்துட்டாங்க சிவகார்த்திகேயன் ரசிகர்கள். சும்மா இருப்பாங்களா தளபதி ரசிகர்கள்? அதிரி புதிரியா பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டு பட கிளைமேக்ஸ்ல எங்க தளபதி தான் உங்க எஸ்கே கிட்ட தூக்கி துப்பாக்கியை கொடுத்தாரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலுக்கு வரும்போது படத்தை முடிச்சுக்கிட்டு உங்கால வாரிசாக்கலான்னு பார்த்தா நன்றியே இல்லாம எங்க தளபதியை திட்டி பேசுறீங்களே, இது என்ன நியாயம்னு கேக்குறாங்க விஜய் ரசிகர்கள். இதுக்கும் சும்மா இல்ல எஸ்கே ஆளுங்க. யாரு? உங்க தளபதி எங்க எஸ்கே கிட்ட துப்பாக்கிய தூக்கி கொடுத்தாரு. என்னையா கதை விடுறீங்க? கிளைமேக்ஸ்ல எங்கால கொண்டாந்தாலாவது ஓட்டு படம் பொழைச்சுக்குமான்னு தானே அப்படி ஒரு கிளைமேக்ஸ வச்சீங்க அப்படின்னு எதிர்கிண்டல் அடிக்கிறதோட ஒரு மீம்ஸையும் போட்டு தாளிச்சிருக்காங்க. இத கோட் பட டைரக்டர் வெங்கட் பிரபுவே விஜய் கிட்ட சொல்ற மாதிரி அந்த மீம்ஸ் போட்டது தான் விஜய் ரசிகர்களை இன்னும் கொந்தளிக்க வச்சிருச்சு. பழைய பராசக்தியில கலைஞர் வசனத்துல கோர்ட்ல தூள் கலப்புவார் நடிகர் திலகம். இந்த புதிய பராசக்தியில எஸ்கே பேச போற வசனத்துக்காகவும் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால சினிமா வந்ததும் தெரிஞ்சிரும் எஸ்கே சிஎம் தளபதி பக்கமா சினிமா தளபதி பக்கமான்னு.